சிஜேபி கட்சியில இணைஞ்சிட்டீங்களா? கட்சி பேரை தப்பா சொல்றேன்னு சந்தேகப்படுறீங்களா? இல்ல, ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், சிஜேபி கட்சியில இணைஞ்சிட்டீங்களா? ஒரு கரப்பாம்பூச்சி என்ன செய்யும்? கட்சி துவங்கலாம், தலைவராகலாம், 5 நாட்கள்ல தன்னோட கட்சியில 1 கோடிக்கும் அதிகமானோரை சேர்க்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க இணையத்தையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய புயலையே பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி, ஜென்சி இளைஞர்களுடைய ஆவேசத்தால உருவானதுதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. அடுத்த முறை நீங்க கரப்பான் பூச்சியை பார்த்தா என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது, சால்வ போட்டு மாலை மரியாதை எல்லாம் பண்ணணும். சரி, கரப்பான் பூச்சி எப்படி அரசியலுக்குள்ள வந்துச்சு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு நீதிமன்ற விசாரணையில பேசினப்ப, வேலை இல்லாத, தொழிலில் சரியான இடம் கிடைக்காத சில இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகள் போல செயல்படுகிறார்கள். அவர்கள் ஊடகம், சமூக ஊடகம், தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் அல்லது இதர சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் ஒட்டுண்ணிகளாக மாறி ஒட்டுமொத்த அமைப்பையும் தாக்க தொடங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த கருத்து பயங்கர சர்ச்சையாகி கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஓ, எங்களை கரப்பாம்பூச்சின்னு நினைக்கிறீங்களா? சரி, நாங்களும் கரப்பாம்பூச்சியாவே மாறுறோம் அப்படின்னு இணையத்துல பலரும் கரப்பான் பூச்சி மீம்ஸ் போட்டு, நானும் ஒரு கரப்பாம்பூச்சி அப்படின்னு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் ஆக்கி தேர்தல் அறிக்கையெல்லாம் தயாரிச்சு அதுக்கு கீழே பெருமையுடன் கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு போட்டு வெறித்தனமா ஷேர் பண்ணாங்க. இதுதான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பிறந்த கதை. இதை யாரு தொடங்கினா அப்படின்னா, அபிஜித் திப்கே. 30 வயசு தான் ஆகுது. இவர் ஒரு அரசியல் தொடர்பு வியூக நிபுணர். 2020 இருந்து 2023 வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியோட இணைஞ்சு பணியாற்றி இருக்காரு. அமெரிக்கால இருக்க உலக புகழ்பெற்ற பாஸ்டன் பல்கலைக்கழகம் மாணவர். ஒரு விரக்தியின் வெளிப்பாடா சும்மா விளையாட்டுக்காக தான் இதை தொடங்கினதா அபிஜித் தெரிவிச்சிருக்காரு. இன்ஸ்டால மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இந்த பக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. இது பல முதன்மை கட்சிகளுடைய ஃபாலோயர்ஸை விடவும் அதிகம். எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் இதுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வர்றாங்க. தன்னார்வலர்கள் பலர் கரப்பாம்பூச்சி மாதிரி உடைகள் அணிஞ்சு போராட்டம் பண்றது, பொது இடங்களை சுத்தம் பண்றதுன்னு பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தன் பேச்சுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. போலி பட்ட படிப்புகளுடன் சட்டத்துறையிலும் ஊடகத்துறையிலும் நுழைந்து ஒட்டுண்ணிகளை போல செயல்படுபவர்களைத்தான் நான் விமர்சித்தேனே தவிர நாட்டின் இளைஞர்களை அல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. தன் பேச்சு திரிக்கப்பட்டு பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இன்னொரு விஷயம், இப்ப உலகம் முழுக்க ஜென்சி புயல் வீசிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. அது தேர்தல்களையும் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நாட்டுல பாதி மக்கள் தொகை 30 வயதுக்கு கீழே இருக்கவங்க. இது மிகப்பெரிய பலம். ஆனா அதே சமயம் பல இந்திய இளைஞர்கள் அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம இருக்காங்க. நல்ல தகுதி இருந்தும் குறைவான ஊதியத்துக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஊழல், அரசியல் புறக்கணிப்பால உருவான விரக்தி அப்படின்னு எல்லாம் மொத்தமா சேர்ந்து தங்களோட விரக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வடிகாலா சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. சமூக ஊடகம் மிகப்பெரிய ஆயுதம். ஒரு சாதாரண நபரை தலைவராகவும் ஆக்கும், தலைவரை காணாம போகவும் செய்யும். இது பலனும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. ஒரு தரவின்படி 29% இந்திய இளைஞர்கள் அரசியலை முற்றிலுமா தவிர்க்கிறாங்க. வெறும் 11% பேர் மட்டும்தான் அரசியல் கட்சிகள்ல உறுப்பினரா இருக்காங்க. ஏன்னா அரசியல் அப்படின்னாலே அது வயசானவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு பொதுவா. தங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை இன்றைய இளைஞர்கள் மத்தியில ஆழமா பதிச்சு வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்ச தேர்தலா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களமா இருக்கட்டும், இளைஞர்களுடைய சக்தி என்ன அப்படின்னு உணர்ந்ததால இயல்பாவே இளைய சமுதாயத்துக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டு வருது. உண்மையை சொல்ல போனா கரப்பான் பூச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா பலராலையும் வெறுக்கப்படக்கூடியது. ஆனா அதை ஈஸியா அவங்களால கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட மோசமான சூழல்லையும் அது வாழ்ந்துடும். இது அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல பல போராட்டங்களுக்கு மத்தியில வாழக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கைய அது பிரதிபலிக்கிறதால ஈஸியா இந்த சின்னம் பரவிடுச்சு. இந்தியாவுடைய ஆளும் கட்சியான பாஜக உலகின் மிக வலுவான அரசியல் தகவல் தொடர்பு அமைப்பை கொண்ட கட்சியா பார்க்கப்படுது. ஆனா சாதாரண ஒரு கரப்பான் பூச்சி மீம் இயக்கம் இன்ஸ்டாகிராம்ல பாஜகவையே முந்திருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. ஆனா சட்டப்பூர்வ கோரிக்கைகளால கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய எக்ஸ் தள கணக்கு முடக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இளைஞர்கள் இன்னும் வேகமா இதை பத்தி அதிகம் பகிர தொடங்கினாங்க. இப்ப காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு பல பக்கங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. இறுதியில காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருச்சு.
நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் அரசியல் வேணாம் அப்படின்னு விலகி இருக்கல, அரசியல் மேல ஒரு சலிப்பு இருந்திருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முன்னாடிலாம் மணிக்கணக்கா மேடையில பேசணும், கட்சியோட கொள்கைகளை விளக்கக்கூடிய துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கணும், கூட்டங்களை நடத்தணும், இதெல்லாம் பண்ணாதான் ஒரு அரசியல் கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வேலை செய்யாது. மீம்ஸ், ஃபன்னா ரீல்ஸ் போட்டு சோஷியல் மீடியா குரூப்ஸை உருவாக்கி அதன் மூலமா ஈஸியா ஜென்ஸ் இளைஞர்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக காலத்திற்கேற்ப கட்சிகள் தங்களை தகவமைச்சுக்கல அப்படின்னா பின்னடைவுகளையும் சந்திக்க தயாரா இருக்கணும். தக்கன பிழைக்கும் அப்படிங்கிற இயற்கையுடைய நியதி எல்லாத்துக்கும் பொருந்தும்.